Hi students, welcome to Chem Free tutorial. In this video, we are going to see Class 6 Science Chapter 2 Diversity in the Living World Part 2. In Part 1, we have studied some features used for grouping plants. அதாவது தாவரங்களை எதை வச்சு நம்ம வகைப்படுத்தலாம். எதை வச்சு வகைப்படுத்தணும்னா இலைகளை வச்சியும் அதோட வேர்களை வச்சியும் அதோட விதைகளை வச்சியும் எப்படிலாம் பல விதமான தாவரங்களை வகைப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி Part 1ல படித்தோம். இப்போ Part 2ல எக்ஸ்ப்ளோர் த குரூப்பிங் ஆஃப் அனிமல்ஸ் இன் மோர் டீடைல். இப்போ எதை பற்றி படிக்க போகிறோம்னா அனிமல்ஸை எப்படி நம்ம வகைப்படுத்துறது அதுதான் Part 2ல பார்க்க போகிறோம். Please subscribe my channel. If you want more videos, subscribe Chem Free tutorial. Next, how to group animals. Okay, விலங்குகளை எப்படி வகைப்படுத்தலாம். How to group animals அப்படின்னா விலங்குகளை எதை வச்சு நம்ம வகைப்படுத்தலாம். Just like plants, animals too are significantly important from one another. Okay, தாவரங்களை போல விலங்குகளும் இன்னும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொன்றும் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்தது. How can we group such a wide variety of animals? Okay, இதை எப்படி நம்ம வகைப்படுத்துறது, எப்படி குரூப் பண்றது, இந்த மாதிரி ஒரு பெரிய விலங்கு இனத்தை எப்படி நம்ம குரூப் பண்றது. What features can you think of group them? Okay, எதை வச்சு எதோட ப்ராப்பர்ட்டி வச்சு அதை நம்ம குரூப் பண்ண போறோம். In activity 2.3, you have already set some basis for grouping animals. Let us explore a few of them in more detail. இப்போ நம்ம பார்க்க போறோம் activity 2.9. Let us find out. You have recorded the movement of a few animals in table 2.2. அதாவது ஒரு நேச்சர் வாக்ல நடந்து போகும்போது அனிமல்ஸை பத்தி உற்று நோக்கி பார்த்துருக்கோம். அதோட மூமெண்ட்ஸ் எல்லாரையுமே நம்ம நோட் பண்ணியிருக்கோம். Recorded the movement of few animals in table 2.2. You may also observe how other animals move from place to place. Let us now think about the types of movement in animals. You have recorded, அதாவது நேச்சர் வாக் போகும்போது நிறைய அனிமல்ஸ் எப்படி மூவ் ஆகுது, நிறைய அனிமல்ஸ்ல உற்று நோக்கி பார்க்கும்போது அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுது அப்படின்றத பத்தி கவனிச்சிருப்பீங்க. அதே தான் let us now think about the types of movement in animals. அதே மாதிரி வெவ்வேறு வகையான விலங்கினங்கள் எப்படி மூவ் பண்ணுது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். A number of animals are shown in figure 2.7. You can add more animals that you may have observed and create a poster on the variety of animals. Already இந்த பிக்சர்ல நிறைய அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதன் மூலம் மூவ் ஆகுது அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. உனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது தெரியும்னா அதை வச்சு ஒரு போஸ்டர்னா என்ன ஒரு சுவரொட்டி மாதிரி நீ பண்ணலாம். Which parts are used by animals in the poster you created and those in figure 2.7 for movement அப்படின்றாங்க. அதே மாதிரி நீயும் இந்த பேஜ்ல இருக்கலையா 2.7ல டைவர்சிட்டி இன் அனிமல்ஸ்ல ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீயும் பண்ணிக்காமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மில்லிபெட் இருக்கு. அது எது மூலமா மூவ் ஆகுது, லெக்ஸ் மூலமா மூவ் ஆகுது. கீழே லெக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, ஒரு டாட்டாய்ஸ் இருக்கு. அது எது மூலமா, ஆமை இருக்கு. அது எது மூலமா மூவ் ஆகுதுன்னா லெக்ஸ் மூலமா யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஃப்ராக் இருக்கு. ஓகே, ஃப்ராக் எது மூலமா மூவ் ஆகுதுன்னா லெக்ஸ் மூலமா ஃப்ராக் மூவ் ஆகுது. அதே மாதிரி ஃபிஷ் இருக்கு. ஃபிஷ் எது மூலமா ஒரு இடத்துல இருந்து ஸ்விம் பண்ணும், அதோட ஃபின்ஸ் வச்சு அது ஸ்விம் பண்ணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பட்டர்ஃப்ளை இருக்கு. அது விங்ஸ் மூலமா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி கவ் இருக்கு. அதோட லெக்ஸ் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி ஆண்ட் இருக்கு. அதுவும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படிதான் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் இதுல ஸ்னேக் கூட கொடுத்துருக்காங்க. ஸ்னேக் எது மூலம் மூவ் ஆகும்னா அதுக்கு வந்து கால்கள் இல்லை. அதால இது எப்படி மூவ் ஆகும்னா அதோட மசில்ஸ் மூலமாக தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி ஸ்னேக்ஸ் ஆஸ் வெல் அஸ் எர்த்வார்ம் இதெல்லாம் எது மூலமா, மசில்ஸ் மூலமா. அதே மாதிரி பேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேர்ட்ஸ் எது மூலமா மூவ் ஆகும், விங்ஸ் மூலமா. அதோட சிறகுகள் மூலமா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போகும். List these animals in table 2.5ல போட சொல்லியிருக்காங்க. Note the ways in which these animals move and name the body parts used for movement. அப்ப அந்த விலங்கினத்தோட எந்த பார்ட் வந்து மூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. Some examples are given in table 2.5. 2.5லயே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. Next 2.5ல இருக்கு movements in animals and their body parts involved. ஆல்ரெடி ஒரு டேபிளர் காலம் 2.5 கொடுத்துருக்காங்க. இதுல சீரியல் நம்பர் 1 to 8 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி நேம் ஆஃப் த அனிமல், டைப் ஆஃப் மூவ்மெண்ட், பாடி பார்ட்ஸ் யூஸ்டு ஃபார் மூவ்மெண்ட் அப்படின்னு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அவங்களே சிலதை கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஆஃப் த அனிமல்ல ஆண்ட் இருக்கு. டைப் ஆஃப் மூவ்மெண்ட் டேஷ் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ஸ் எது மூலமா நடக்கும், கால்கள் மூலமா. அப்போ வாக் அனிமல் டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ன்றது நடந்து போறது தான். ஓகே, பாடி பார்ட்ஸ் யூஸ்டு ஃபார் மூவ்மெண்ட்னா லெக்ஸ் மூலமா அது போகும், எறும்பு. நெக்ஸ்ட் கோட், நமக்கே தெரியும். கோட் என்ன பண்ணும், வாக் பண்ணும், ஜம்ப் பண்ணும். அது எது மூலமா, லெக்ஸ் மூலமா. நெக்ஸ்ட் பீஜன் பறவை எது மூலமா வரும், ஃப்ளை. அது என்ன பண்ணும், ஃப்ளை பண்ணும். டைப் ஆஃப் மூவ்மெண்ட் பறந்து போறது தான். எதன் மூலமா, விங்ஸ் மூலமா. ஹவுஸ் ஃப்ளை அதே மாதிரி வாக் பண்ணும், அதே மாதிரி ஃப்ளை பண்ணும். சாதாரண வீட்டில் இருக்கிற ஈலே அதுதான் ஹவுஸ் ஃப்ளைன்னு சொல்லுவோம். அதுவும் எதை யூஸ் பண்ணணும்னா அதோட லெக்ஸை யூஸ் பண்ணும், அதே மாதிரி விங்ஸை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபிஷ். ஓகே, நம்மளே கேட்டிருக்காங்க டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ன்றது. நான் ஃபிஷ்னா என்னன்னு சொல்லுவோம், மீன்கள்னாவே என்ன, அது நீந்துதல். அப்போ ஸ்விம்.
அதே மாதிரி அதோடது என்னன்னு சொன்னா ஃபின்ஸ் மூலமா அது யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனி அதர்னு கொடுத்துட்டு 3 அனிமல்ஸை நம்மள எழுத சொல்லியிருக்காங்க. அதோட மூமெண்ட் எழுத சொல்லியிருக்காங்க. பாடி பார்ட்ஸ் யூஸ்டு ஃபார் மூமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது எது டொமஸ்டிக் அனிமல்? டாக்ஸ் சொல்லலாம். டாக்ஸ் என்ன பண்ணும்? வாக் பண்ணும். எது மூலமா? லெக்ஸ் மூலமா. அதே மாதிரி ரேபிட் முயல் என்ன பண்ணும்? ஜம்ப் பண்ணும். ஓகே, அது எது மூலமா? அதோட லெக்ஸ் மூலமா. ஹாப் கூட பண்ணும் முயல். ஓகே, ஹாப் ஹாப் கூட எழுதலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ் வவ்வால் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? ஃப்ளை பண்ணும். அதே மாதிரி எது மூலமா? விங்ஸ் மூலமா. அப்படின்றது அந்த டேப்லெட் காலத்தை நம்ம ஃபில் பண்ணலாம். What conclusion can you draw from the data given in table 2.5? என்னது? Animals and their movement and body parts used for movement. Okay, next different animals have different types of movement. Okay, இப்போ மேல இருக்கிற டேப்லெட் காலத்தை வச்சு என்னென்னலாம் நீ கத்துக்கிட்ட? What conclusions can you draw from the data given in table 2.5? இப்போ ஃபில் பண்ணோம் இல்லையா, இதை வச்சு நீ என்ன கன்க்ளூஷன் முடிவுக்கு வர அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஆன்சரை எழுதலாம். Different animals have different types of movement. Animals can fly, run, crawl, walk, hop or jump and so on. வெவ்வேறு விதமான அனிமல்கள் என்ன பண்ணும்? வெவ்வேறு விதமாக மூவ்மெண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். சில அனிமல்ஸ் என்ன இருக்கும்? ஃப்ளை பண்ணும். ஃப்ளைனா என்ன? பறந்து போகும். சிலது ஓடும், சிலது கிரால் தவழ்ந்து போகும், சிலது வாக் அப்படின்னா நடந்து போகும், சிலது ஹாப் பண்ணும், ஜம்ப் பண்ணும். ஹாப்புக்கும் ஜம்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஹாப்னா ஒரு கால் வச்சு தாவறது தான் என்னன்னு சொல்லணும்? ஹாப்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ரேபிட், ஃப்ராக் இதெல்லாம் என்ன இடத்துல? ஹாப். அதே மாதிரி ஜம்ப், இப்போ நம்மளே ஜம்ப் பண்றோம்னா 2 காலையும் தூக்கிட்டு தான் ஜம்ப் பண்ணும். அதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். These animals use different body parts for moving from one place to another. அப்போ இந்த one place to another, அப்போ இந்த மாதிரி அதோட வெவ்வேறோட அந்த உடம்போட பகுதிகளை அதை என்ன பண்ணுறது? மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த அனிமல்ஸ் எல்லாம். They may use wings, legs and other parts that help to move. அது ஏதோ விங்ஸ் அதோட சிறகுகளை யூஸ் பண்ணும். அதே மாதிரி லெக்ஸை யூஸ் பண்ணும், கால்களை யூஸ் பண்ணும், வேற விதமான பாடி பார்ட்ஸையும் அது மூவ் பண்ணும். Here we have identified animals based on the type of movement and their body parts used for movement. How can we group animals based on their movements? Additionally, many animals differ from each other in shape, size, structure, color and other features. இது வரைக்கும் மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி அனிமல்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வேற விதத்துலையும் அனிமல்ஸை டிஃபர் ஆகும். சில அனிமல்ஸ் வேற, நிறைய அனிமல்ஸ் வேற விதத்துலையும் டிஃபர் ஆகும். எதுன்னு சொல்றோம்? ஷேப். அதே மாதிரி சைஸ். ஓகே, அதோட வடிவம், அதோட சைஸ், அதோட ஸ்ட்ரக்சர், உடல் அமைப்பு. நெக்ஸ்ட் கலர் அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ். வேறு சில விதமான உடல் அமைப்பை வச்சு அதை வகைப்படுத்தலாம். Some of these features can also be used to group animals in various ways. Like plants, grouping of animals is important for understanding the diversity. அதே மாதிரி பிளான்ஸ் எப்படி வகைப்படுத்தணும், அதே மாதிரி அனிமல்ஸை வகைப்படுத்துறதுன்னு வெரி அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கொள்றதும் அதை வகைப்படுத்துறதும் முக்கியத்துவமானது. நெக்ஸ்ட் நோ எ சயின்டிஸ்ட் அப்படின்றது டாபிக்ல ஒரு சயின்டிஸ்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜானகி அம்மாள் வாஸ் அன் இந்தியன் பொட்டானிஸ்ட் டெடிகேட்டட் டு என்விரான்மெண்டல் ஒர்க் அண்ட் ஹெல்ப் டு டாக்குமெண்ட் அண்ட் ப்ரிசர்வ் இந்தியாஸ் ரிச் பிளான்ட் டைவர்சிட்டி. ஓகே, பலவிதமான உயிர்கள் வாழக்கூடிய அந்த காடுகள். ஓகே, அந்த காடுகள் இருக்கு இல்லையா, பொட்டானிஸ்ட் அப்படின்னா என்னன்னா அதை பாதுகாக்கிறவங்க. ஓகே, என்விரான்மெண்டல் ஒர்க் அப்படின்னா சுற்றுப்புறவியலார் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணாங்க? அதுக்கு அதுல சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கிய பர்சனா அவங்க இருந்தாங்க. யாரு? ஜானகி அம்மாள். ஷீ பிளேட் ஏ கீ ரோல் இந்த சேவ் சைலண்ட் வேலி மூமெண்ட். அவங்க என்ன பண்ணாங்க? நேச்சர், அதாவது இயற்கை சூழல் வந்து அந்த பலவிதமான உயிர்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை ரன் பண்ணாங்க. அதுக்கு பேரு சேவ் சைலண்ட் வேலி மூமெண்ட். As the head of the Botanical Survey of India, she initiated programs to document the plant diversity in India. ஓகே, நிறைய என்ன பண்ணாங்க? அவங்க இனிஷியேட் எடுத்து நிறைய ப்ரோக்ராம்ஸை பண்ணி எப்படியெல்லாம் நம்ம பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கணும் அப்படின்றதுல அவங்க முக்கிய ரோல் பண்ணாங்க. சக்சஸ் ஸ்டோரி சேவ் சைலண்ட் வேலி மூமெண்ட். ஓகே, அதோட சக்சஸ்ல இந்த வெற்றிகரமான அதோட கதை எப்படின்றத சொல்றாங்க. This is the real story of the forest in Palakkad district in Kerala. நமக்கே தெரியும் பாலக்காடு எங்க இருக்கு? கேரளால இருக்கு. It is about preserving untouched beauty of the moist evergreen forest and rich biodiversity. அங்க எப்படி இருக்கும்? நல்லா பசுமையா எவர்கிரீன் ஃபாரஸ்ட். எவர்கிரீன்னா என்னன்னு சொல்லி எப்பவுமே பசுமையா இருக்கிற அந்த காடுகளும் அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களையும் பாதுகாக்கிறது தான். The now famous silent valley was saved by remarkable movement led by common people who were not even residing in the vicinity of the forest. The battle against the proposal of the hydroelectric dam across Kuttipura river persisted for 10 years. 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்க என்ன பண்ணாங்க? 10 வருஷமா அங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு டேம் கட்டணும் அப்படின்னாங்க. அந்த இடத்துல டேம் கட்டினா அங்க இருக்கிற பயோடைவர்சிட்டி, அங்க இருக்கிற உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போடுறதுக்காக அதை எதிர்த்து என்ன பண்ணாங்க? போராட்டம் பண்ணாங்க. At that time, people used all possible available means such as widespread awareness program, letters to editors, article in newspapers,
seminars and petitions and appeals in court. The movement was successfully in saving the silent. இதுக்காக என்ன பண்ணாங்க, அவங்க நிறைய விதவிதமான போராட்டங்களை நடத்தினாங்க, அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தினாங்க, அதே மாதிரி நிறைய லெட்டர்ஸ் எழுதி போட்டாங்க, ஆர்டிக்கல் எழுதினாங்க, நியூஸ் பேப்பர்ல நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதினாங்க, அதே மாதிரி செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க, பெட்டிஷன்ஸ்லாம் புகார் அளிச்சாங்க ஹைகோர்ட்ல. அவங்க எல்லாம் செஞ்சதுக்கு விளைவாக இது என்னன்னு சொல்றோம், சக்சஸ்ஃபுல்லி அந்த காடுகள் இருக்கிற பயோடைவர்சிட்டி இருக்கிற அந்த காடுகள் என்ன பண்ணது, பாதுகாக்கப்பட்டது அப்படின்ட்டு அதோட ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சரௌண்டிங்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எதை பத்தி மூமெண்ட்டை வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட் அதோட சைஸ், ஷேப்பு, கலர் அதை வச்சு வகைப்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சரௌண்டிங்ஸ். சரௌண்டிங்ஸ் அப்படின்னா என்ன சொல்றோம், சுற்றுப்புறம். ஓகே, டிஃப்ரெண்ட் சரௌண்டிங், எந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வாழும். You might have observed during nature walk that different animals live in different surroundings. Okay, nature walk, இயற்கை நடைபயணம் நடந்து போகும்போது வேறு விதமான அனிமல், வெவ்வேறு விதமான அனிமல்கள் வெவ்வேறு விதமான சூழ்நிலையில இருக்கிறத பார்த்தோம். இவை ஆல்சோ ரெக்கார்டட் மூவ்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் இன் டேபிள் 2.5. இப்பதான் எழுதணும் இல்லையா, அது சொல்லியிருக்காங்க. Does the movement of these animals depend upon surroundings? Okay, சுற்றுப்புற சூழலை பொறுத்து தான் இந்த அனிமல்ஸோட மூவ்மெண்ட் இருக்கா. Let us consider fish and goats as example. Okay, இதை பத்தி பார்க்கலாம். Fish அப்படின்றது மீன், goatன்றது என்னன்னு சொல்லுவோம், ஆடுகள். Fish live in water. Fish எங்க இருக்கும், தண்ணியில தான் வாழும். They have streamlined bodies. Okay, அதோட உடல் ஸ்ட்ரீம்லைன்ட்னா அதோட நெளிஞ்சு போற அந்த உடல் அமைப்பு. ஓகே, நல்லா அந்த ஃபிளெக்சிபிளா இருக்கும் இல்லையா, அப்போ they have streamlined bodies and fins for movement in water. ஓகே, தண்ணிக்கு ஏத்த மாதிரி தண்ணியில நீச்சல் அடிச்சுட்டு போற மாதிரி அதோட உடல் அமைப்பு இருக்கு. ஓகே, அது நெளிவான அந்த உடல் அமைப்பு இருக்கிறதால அந்த ஃபிஷ் என்ன பண்ணும், அது ஸ்விம் மட்டும் தான் பண்ணும் தண்ணியில. அதே மாதிரி ஆனா கோட்ஸ் பார்க்கும்போது, ஆடுகளை பார்க்கும்போது லீவ் இன் கிராசி ஏரியாஸ். கிராசி ஏரியாஸ்னா என்ன சொல்லலாம், புல்வெளியிலையும். அண்ட் மூவ் வித் ஹெல்ப் ஆஃப், நமக்கே தெரியும் ஆடு எது மூலமா நடக்கிறது, கால்கள் மூலம், மனுஷங்கள் மாதிரி கால்கள் மூலமா நடக்கும். த சைசஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். ஓகே, மீன்ன்றது சின்ன வகை, ஆனால் ஆடுன்றது எது பெருசு. அப்போ சைஸ் அண்ட் ஷேப் எல்லாமே என்ன ஆகும், அதோட அளவுகள் எல்லாமே என்ன ஆகும், வேறுபட்டு இருக்கும். மீன் சின்னதா இருக்கும், ஆடு என்ன ஆகும், நல்லா பெருசா இருக்கும். Activity 2.10. Let us compare and analyze. Okay, activity 2.10 la recreate a similar table on the blackboard. List the names of plants and animals you and your classmates have observed in this region or already know about. A few examples are given. You can add more. Blackboard la just animals and plants found in different surroundings la இந்த டாபிக்கை கொடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இதுல இந்த டெசர்ட் நமக்கு தெரியும், டெசர்ட்ல இருக்கிறது எது, கேமல். அதே மாதிரி ஆன் மவுண்டன்ஸ்ல இருக்கிறது, இந்த ஓஷன்ல இருக்கிறது, இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிறது, எனி அதர் அப்படின்றது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெசர்ட் அப்படின்னா நமக்கே தெரியும், டெசர்ட் அனிமல்ஸ் எதை எழுதலாம், ஒன்று கொடுத்துருக்காங்க கேமல்னு, மீதி ரெண்டு நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஆல்ரெடி டிவில எல்லாம் பார்த்துருக்கோம், ஸ்னேக், டெசர்ட்ல ஸ்னேக் கூட இருக்கும். ஓகே, நல்ல பாய்சனஸ் ஸ்னேக் எங்க இருக்குன்னா டெசர்ட்ல இருக்கும், அப்போ ஸ்னேக் எழுதலாம். அதே மாதிரி ஸ்கார்பியன், தேல் எழுதலாம். அப்போ கேமல், ஸ்னேக், ஸ்கார்பியன் இதில் இருக்கும் இந்த டெசர்ட். ஆன் மவுண்டன்ஸ் நம்மளே நிறைய பார்த்துருக்கோம் பிக்சர்ஸ் எல்லாம். மவுண்டன்ஸ்ல எதுக்குன்னா டியோடர் ட்ரீ, அதே மாதிரி பைன் ட்ரீ, அதே மாதிரி ரோடோடென்ட்ரான் அப்படின்ற அந்த ட்ரீஸும் எங்க இருக்கும், மவுண்டன்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி இந்த ஓஷன்ல எந்த அனிமல்ஸ்லாம் இருக்கு, எது இருக்கு, ஃபிஷ் இருக்கு, நெக்ஸ்ட் ஷார்க் இருக்கு, நெக்ஸ்ட் வேல்ஸ் இருக்கு, ஸ்டார் ஃபிஷ் இருக்கு, சீ டர்ட்டில் இருக்கு, கடல் ஆமைகள் இருக்கு, இதெல்லாம் எழுதலாம். இந்த ஃபாரஸ்ட் நமக்கே தெரியும், நிறைய ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் இருக்கு. இது லயன், டைகர், சீட்டா, டீர், இதெல்லாம் எங்க இருக்கும், ஃபாரஸ்ட்ல இருக்கிற அனிமல்ஸ் எழுதலாம். எனி 3 எழுதலாம். எனி அதர் அப்படின்னா வேற எங்க இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் யுவர் அப்சர்வேஷன் ரிகார்டிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் வேரியஸ் ரீஜன். வெவ்வேறு விதமான இடத்துல இருக்கிறத வச்சு நீ என்ன கவனிச்ச. வாட் ஆர் யுவர் அப்சர்வேஷன் ரிகார்டிங் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் வேரியஸ், பலவிதமான பகுதிகளில் இருக்கிற அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸை பற்றி உன்னோட கருத்து என்ன. டிஸ்கஸ் யுவர் அப்சர்வேஷன் வித் யுவர் கிளாஸ்மேட்ஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை டிஸ்கஸ் பண்ண. You might have observed from table 2.6 the plants and animals found in one kind of region are different from those found in another kind of region. இந்த 2.6ல பார்த்துருக்கோம் இல்லையா, ஒன் கைண்ட் ஆஃப் ரீஜன்னா எது, டெசர்ட்னா பாலைவனத்தில் இருக்கிறது, மவுண்டன்ஸ்னா மலைகளில் இருக்கிறது, ஓஷன்ஸ்னா தண்ணியில் இருக்கிறது, ஃபாரஸ்ட்னா காடுகளில் இருக்கிற அனிமல்ஸை பற்றி நம்ம சொன்னோம். அப்போ வேரியஸ் ரீஜன்ஸ், வெவ்வேறு விதமான பகுதிகளில் இது எல்லாமே இருக்கு. During a discussion in the classroom, Alex recalls that the observed cactus, okay, cactus plants was thick and fleshy stem in the deserts of Rajasthan. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் நேம் வந்து அலெக்ஸ் சொல்கிறான்.
ஓகே, அவன் அப்சர்வ் கேக்டஸ். கேக்டஸ்னா என்ன? சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவோம். அது எங்க இருக்கும்? யூஸ்வலா டெசர்ட் ஏரியால தான் இருக்கும். ராஜஸ்தானோட டெசர்ட் ஏரியால இருக்கிறது தான் இந்த கேக்டஸ்ன்ற பிளான்ட். அதோட எப்படி இருக்கும்? திக்கா இருக்கும். அதோட ஸ்டெம் வந்து என்ன இருக்கும்? ஃபிளஷி, சதையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சதைப்புத்தா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் சொல்றாங்க. மாயா ஷேர்ஸ் தட் ஷீ saw deodar trees in Himalayas. அதே மாதிரி மாயா சொல்றேன், நான் எங்க பார்த்திருக்கேன்? டியோடா ட்ரீஸ் இன் ஹிமாலயாஸ் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ். இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிற ஹிமாலயாஸ்ல இந்த டியோடா ட்ரீஸை நான் பார்த்திருக்கேன். தீஸ் ட்ரீஸ் ஆர் கோனிக்கல் இன் ஷேப். எப்படி இருக்கும்? கோனிக்கல்னா கூம்பொடியோன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். த்ரீ சைட்ஸ் மேல ஹைட்டா இருக்கும் இல்லையா? அதுதான் கோனிக்கல், கூம்பொடிவத்துல இருக்கும். அண்ட் ஃபிளெக்சிபிள் அண்ட் ஸ்லோப்பிங் பிரான்ச்சஸ். அதே இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும்? நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும். அதே மாதிரி அதோட பிரான்ச்சஸும் அதே மாதிரி இருக்கும். கோன் ஷேப்லயே இருக்கும். Notice that these two types of plants found in different regions are different from each other. Notice that these two types of plants found in different regions are different from each other. ஓகே, ரெண்டு வெவ்வேறு விதமான இடத்துல இருக்கு. ரெண்டுமே என்ன இருக்கு? அதோட ஒன்னோட ஒன்று டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஒன்னோட ஒன்று வேற வேற மாதிரி இருக்கு. ஏன்? why is it so? ஏன் அப்படி இருக்கு? why does the biodiversity of a region vary from that of another? ஒன்னத்துல இருந்து இன்னொன்னுக்கு ஏன் அந்த biodiversity differ ஆகுது? Let's find out. இதை நம்ம கண்டுபிடிப்போம். There is very little water available in the desert. பாலைவனத்துல, டெசர்ட்னா என்னன்னு சொல்ல நமக்கே தெரியும், பாலைவனம். There is a very little water available in the desert. பாலைவனத்துல என்ன இருக்கும்? கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்கும். A hot desert is typically very hot during the day and very cool at night. அதே மாதிரி டே டைம், பகல் நேரத்துல என்ன இருக்கும்? ரொம்ப ஹாட்டா இருக்கும். அதே மாதிரி நைட் டைம்ல ரொம்ப என்ன இருக்கும்? கோல்டா இருக்கும். இதுதான், அதுக்கு பேர் தான் டெசர்ட். Therefore, you'll find plants and animals in these areas that can tolerate and survive both the hot conditions during the day and cold conditions during at night. அப்ப அங்க இருக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் அனிமல்ஸும் என்ன பண்ணணும்? ரெண்டு கண்டிஷன்ஸையும் அதை டாலரேட் பண்ணிக்கணும். ஓகே, ரெண்டு கண்டிஷன்ல வாழக்கூடிய அதுக்கு அமைப்பு இருந்தால் தான் அங்கே அது வாழ முடியும். இதில் எக்ஸ்ட்ரீம் ஹாட்லேயும் இருக்கணும், எக்ஸ்ட்ரீம் கோல்டுலேயும் இருக்கணும். The fleshy stems of plants found in the desert can store water. ஓகே, அதோட ஃப்ளஷி ஸ்டெம் அப்படின்னு சொல்லி சதையா இருக்கிற அந்த தண்டு என்னவா இருக்கும்? ஃபவுண்ட் இந்த டெசர்ட் கேன் ஸ்டோர். அது என்ன பண்ணும்? வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் ஹெல்ப் தெம் டாலரேட் த ஹாட் கண்டிஷன்ஸ் இன் தீஸ் பிளேசஸ். அப்பதான் என்ன பண்ண முடியாது? சூடா இருக்கிற டைம்ல அதை வச்சு அது சர்வைவல் உண்டு. The mountains in extremely cold regions experience frequent snowfall. அதே மாதிரி மவுண்டன், மலைப்பகுதியில் எப்பவுமே என்ன பண்ணும்? எப்போ பார்த்தாலும் மழை பெய்யும். அதே மாதிரி கிளைமேட்டும் எப்படி இருக்கும்? நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் எதுக்கு போகிறோம் சம்மரில்? என்ஜாய் த, எதுக்கு? அந்த கோல்டை வந்து என்ஜாய் பண்ணுறோம். ஓகே, அந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான். ஸோ த மவுண்டன்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு ரீஜன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீக்வெண்ட் ஸ்னோஃபால். அதே மாதிரி அங்கே என்ன இருக்கும்? அந்த பனித்துளி விழறதும் நம்ம பார்க்கலாம். In order to survive in such conditions, some of trees have the ability to let the snow slide off easily. அப்ப அந்த மாதிரி அந்த அங்க இருக்கக்கூடிய செடிகள் அந்த ஸ்னோ ஸ்லைடு விழுது இல்லையா? அந்த பனித்துளி விழுறதையும் அது தாங்குற கெப்பாசிட்டி இருக்கணும். அதாலதான் கோனிக்கல் ஷேப் அண்ட் ஸ்லோப்பிங் பிரான்ச்சஸ் ஆஃப் டியோடர் ட்ரீஸ் எனேபிள் டு டூ ஸோ ஈஸிலி. கோனிக்கல் ஷேப் இருந்தால் அது என்ன ஆகும்? அந்த பனித்துளிலாம் ஈஸியாக கூம்பு வடிவத்தில் விழும்போது என்ன ஆகுது? அந்த பனித்துளிலாம் ஈஸியாக அது மேலேருந்து கீழே விழுந்துடும். அதுக்காக தான் அந்த டியோடர் ட்ரீஸ்லாம் அங்கே இருக்கு. You must have understood by now that the biodiversity varies from region to region because of diverse conditions. இந்த மாதிரி கண்டிஷனுக்காக தான் பலவித உயிரினங்கள் பலவிதமான பகுதிகளில் வாழுது. ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Look at the image of a camel from hot desert of Rajasthan and a camel from the cold desert of Ladakh. ஓகே, ரெண்டு கேமல் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஹாட்ல இருக்கிற டெசர்ட்ல இருக்கிற ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு டெசர்ட்ல இருக்கிற ஒரு கேமலோட பிக்சரும், அதே மாதிரி காஷ்மீர்ல இருக்கிற லடாக் பகுதியில இருக்கிற ஒரு கேமலோட பிக்சரும் கொடுத்துருக்காங்க. அதை நம்மள பார்க்க சொல்லியிருக்காங்க. Look at the images of a camel from the hot desert of Rajasthan and camel from the cold desert of Ladakh. What are the differences you observe between them? ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? What advantages do these different provide to these camels? Okay, what advantage? என்னென்னலாம் அதுக்கு நன்மைகள் இருக்கு? அந்த ரெண்டு இடத்துல இருக்கிறதால என்ன மாதிரி நன்மைகள் இருக்கு? என்னென்ன டிஃபரன்சஸ் அந்த ரெண்டுத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. The camel in the hot desert has long leg. ஓகே, ஹாட் டெசர்ட்ல இருக்கிறது. ஓகே, சூடான இந்த பாலைவனத்துல இருக்கிற அந்த கேமலுக்கு எப்படி இருக்கும்? அதோட லெக்ஸ் லாங்கா இருக்கும். அதே மாதிரி வைட் ஹூவ்ஸ். Alex shared that his grandmother told him that the long legs and wide hooves help these camels to walk on the sandy desert without sinking in the sand. ஓகே, அது என்ன ஆகாது? அந்த டெசர்ட்ல மண்ணு பகுதியில நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட பாதம் வந்து எப்படி இருக்கும்? ப்ராடா இருக்கும். அதே மாதிரி லெக் வந்து என்ன இருக்கும்? நல்ல லாங்கா இருக்கும். On the other hand, the height and legs of camels in the cold desert are comparatively shorter. ஆனா கோல்டு டெசர்ட்ல இருக்கிற அந்த லடாக்ல இருக்கிற அந்த கேமலை பார்த்தோம்னா அதோட லெக்ஸ் வந்து ஷார்ட்டரா இருக்கும், ஸ்மாலா இருக்கு. ஸ்மால் இல்ல ஷார்ட்டரா இருக்கு.
than those found in the heart வந்து லாங்கா இருக்கு. கோல்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்றோம் ஷார்ட்டா இருக்கு. These short legs allow them to walk easily in mountain regions. ஓகே இந்த ஷார்ட் லெக் தான் என்ன இருக்கும் ஈஸியா மலைப்பகுதியில நடக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் இன் டெசர்ட்ஸ் ஃபுட் இஸ் நாட் அவைலபிள் ஈஸிலி. பாலைவனத்துல என்ன கிடைக்காது நம்மளுக்கு உணவு கிடைக்காது. கேமல் ஸ்டோர் ஃபுட் இன் தர் ஹம்ஸ். ஹம்ஸ்னா என்ன இருக்கும் அந்த முதுகு மேல ஒரு இது இருக்கு இல்லையா அதுதான் ஹம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது அந்த ஹம்ப்ல தான் என்ன இருக்கும் அதை தன்னோட ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். Camels in the hot desert have one hump each that helps them to survive during the scarcity of food. ஓகே அது என்ன பண்ணும் இந்த ஸ்கார்சிட்டி அப்படின்னா பஞ்சம் டைம்ல அதுக்கு சாப்பாடே கிடைக்கலன்னா அந்த ஹம்ப்ல இருக்கிற சாப்பாடை எடுத்தது யூஸ் பண்ணிக்கும். Camels in the cold desert have two humps each. ஓகே கேமல்ஸ் ஆனால் கோல்டு டெசர்ட்ல இருக்கிற கேமல்ஸுக்கு என்ன இருக்கும் ரெண்டு ஹம்ப் இருக்கும். These two humps shrink in late winters because there is not much food available in the cold desert, but they have to use food stored in their hump during that time. எப்பப்பெல்லாம் அதுக்கு ரெண்டு ஹம்ப் இருக்கும். ஒன்று வந்து என்ன இருக்கும் ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கும் கொஞ்சம் சுருங்கி இருக்கும். வின்டர்ல கொஞ்சம் சுருங்கி இருக்கும். ஆனா அதுக்கு என்ன இருக்கும் there is not much food available in the cold desert. They have to use food stored in their hump during that time. எப்பப்பெல்லாம் அது ஃபுட் கிடைக்கலையோ அப்போ அது ஹம்ப்ல இருந்து அந்த ஃபுட்டை எடுத்துக்கும். Moreover, they grow long hair from the head and neck. ஓகே அதோட ஹேர் எங்க இருக்கும்னா அந்த ஹெட்லயும் நெக்லயும் என்ன இருக்கும் நிறைய ஹேர் இருக்கும். எதுக்கு இந்த கேமல்ஸ்க்கு which help them to survive the cold winters of Ladakh. ஓகே அது எதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா லடாக் காஷ்மீர்ல எப்பவுமே என்ன இருக்கும் கிளைமேட் ரொம்ப கூலா இருக்கும். அப்ப அது சர்வை பண்றதுக்காக அந்த ஹேர் எங்க இருக்கு ஹெட்லயும் நெக்லயும் அந்த ஹேர் வந்து அதை பாதுகாக்கும். What other features can help camels to survive in the desert? அப்ப வேறு விதமான தகவமைப்புகள் எதெல்லாம் இருக்கு அது டெசர்ட்ல வாழற மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா other students also start sharing their observation. காஷி ஃப்ரம் ராஜஸ்தான்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவன் என்ன சொன்னான்னா காஷி ஃப்ரம் ராஜஸ்தான் says that camels excrete small amounts of urine. The drunk is die and they do not sweat. ஓகே அந்த கேமல்ஸுக்கு கூடிய இம்பார்ட்டன்ட்னா அது வந்து என்ன ஆகும் அதோட யூரின் எக்ஸ்கிரேட் இருக்கு இல்லையா யூரின் என்ன பண்ணாதது கொஞ்சோண்டு தான் அந்த யூரின் வந்து அதோட பாடியில இருந்து செக்ரிகேட் ஆகும். அதே மாதிரி அதோட டங் அதோட வேஸ்டும் எப்படி இருக்கும் நல்லா வறண்டு போயிருக்கும் ட்ரையா இருக்கும். அண்ட் தே டூ நாட் அதுக்கு என்ன ஆகுது வேர்வையே வராது. As camels do not lose much water from their bodies, they can survive for many days without drinking water. அதால அது உடம்புல இருந்து வேர்வையே வெளியேறாத காரணத்தால அது என்ன ஆகும் ரொம்ப நாளைக்கு தண்ணி குடிக்காம கூட இருக்கும். எதுல டெசர்ட்ல இருக்கிற கேமல்ஸ். Maya talks about seeing plants with beautiful bright colors of rhododendrons. Okay, Maya உடனே அந்த கிளாஸ்ல இருக்கிற மாயா சொல்றேன். Plants with beautiful bright flowers, rhododendrons in the Shola forest in Nilgiris. நான் கூட நீல்கிரிஸ்ல ஓகே நீல்கிரிஸ் அந்த ஃபாரஸ்ட் நீல்கிரிஸ்னா என்ன ஒரு எல்லாமே காடுகள் தான். ஓகே ஷோலா ஃபாரஸ்ட் ஆஃப் நீல்கிரிஸ்ல நான் பார்த்துருக்கேன். எது அந்த ரோடோடென்ட்ரான்ஸ் அதோட ஃபிளார்ஸை பத்தி எப்படி இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் பிரைட் கலர்ஸா இருக்கும். ஹியர் ரோடோடென்ட்ரான்ஸ் ஆர் ஆஃப் ஷார்ட்டர் ஹைட் அண்ட் ஆர் ஸ்மாலர் லீவ்ஸ். அது எப்படி இருக்கும் ஹைட் கம்மியா இருக்கும் அதோட லீவ்ஸும் குட்டி குட்டியா இருக்கும். ஸோ சர்வைவ் த்ரூ த ஹெவி விண்ட்ஸ் ஆன் மவுண்டன் டாப்ஸ். ஓகே நீலகிரிஸும் மலைப்பகுதி தான் இல்லையா அந்த மலைப்பகுதியில அடிக்கடிக்க காத்தடிக்கும். அந்த காத்தடிக்கிறதுல இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக அதோட இலைகள் என்ன இருக்கும் சின்னதா இருக்கும் ஹைட்டும் கம்மியா இருக்கும். அவர் பிரேமா who is from Sikkim. ஓகே பேமா who is from Sikkim. சிக்கிம்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட் சொல்றான். mentioned that she has observed rhododendrons in the nearby mountains to be taller. ஓகே சில இடத்துல என்ன இருக்கும் சில மவுண்டன்ஸ்ல இந்த ரோடோடென்ட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு தாவரங்கள் வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் உயரமா இருக்கும். ஸோ ஈவன் பிளான்ஸ் such as rhododendrons may exhibit different features in different regions to survive the condition of those regions. அதால பிளான்ஸ் கூட இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும் ஒரே விதமான பிளான்ட் கூட இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னோட ஃபீச்சர்ஸ் வாழும் தகவமைப்பை மாத்தி இருக்கும். ஷாகர் tells his climate that he went to Andaman and Nicobar Islands with his parents for a special event. அதே மாதிரி சாகர் சொல்றான் நான் கூட அந்தமானும் நிகோபாருக்கும் போயிட்டு வந்திருக்கேன் என்னோட பேரண்ட்ஸ் கூட ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக போனேன். He saw huge whales and colorful fish in the ocean. ஓகே அதே மாதிரி நான் கூட என்ன பார்த்தேன் ஒரு பெரிய பெரிய வேல்ஸ் பார்த்திருக்கேன் and colorful fish in the oceans. ஓகே கலர்ஃபுல்லான கலராக அந்த ஃபிஷஸ் பார்த்திருக்கேன். His father explained that the streamlined body of fish make it easier for them to swim in water. ஓகே அந்த ஃபிஷ்க்கு என்ன இருக்கு ஸ்ட்ரீம்லைன்டு பாடி ஓகே நெளிந்து போகக்கூடிய அந்த உடல் இருக்கிறதால அதால ஈஸியா என்ன பண்ண முடியுது ஸ்விம் பண்ண முடியுது. We have learned that the plants and animals living in a particular region have special features that make them fit to survive there. அப்ப அதுல இருந்து நாங்க கத்துக்கிட்டோம் விதவிதமான பல்வேறு விதமான தாவரங்களும் விலங்குகளும் ஒரு இடத்துல வாழணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி அதோட உடல் அமைப்பு இருக்கணும்.
The special features that enable plants and animals to survive in the particular region are called adaptation. அப்ப adaptation அப்படின்றது என்னன்னா சூழலுக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ளும் தகவமைப்பு. அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம adaptation. அதுக்கு தான் என்னன்னு சொன்னோம் special features that enable plants and animals to survive in a particular region are called adaptation. அதுக்கு பேர் தான் adaptation. சூழலுக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளும் தகவமைப்பு. The shape of the deodar tree and the height of the rhododendron are adaptation that enable them to survive in the mountain regions. இப்ப பார்த்தோம் இல்லையா மவுண்டன்ஸ்ல இருக்கிறது எதுன்னு பார்த்தோம் டியோடார் ட்ரீ பார்த்தோம் இன்னொன்னு ரோடோடென்ட்ரான் பார்த்தோம் இந்த ரெண்டுமே என்ன இருக்கும் அதே மாதிரி வாழ்விடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைப்புக்குரிய அதோட ஃபீச்சர்ஸ் இருக்கு. The place where plants and animals live is called their habitat. Habitat அப்படின்னா என்னன்னா வாழ்விடம். ஓகே ஒரு பர்டிகுலர் ஏரியால வாழக்கூடிய தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் பேரு தான் என்னன்னு சொல்லணும் வாழ்விடம். For example, the habitat of sea turtle is the sea or the ocean. Sea turtle என்னன்னு சொல்லுவாங்க கடல் ஆமை. ஓகே அப்ப habitat அது எங்க இருக்கும் கடல் ஆமை எங்க இருக்கும் கடல்ல தான் இருக்கும் ஓஷன்ஸ்ல இருக்கும். The habitat of a camel is a hot or cold desert and the habitat of rhododendron is a mountain. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க habitat of camel. camelக்கு வாழ்விடம் எதுன்னு சொல்லுவோம் hot or cold desert. hot desertல இருக்கும் இன்னொன்னு cold desert பாலைவனத்துல இருக்கும். ஹாட்டா இருக்கிற பாலைவனத்துல இருக்கும் அதே மாதிரி கோல்டா இருக்கிற பாலைவனத்துல இருக்கும் அதே மாதிரி ரோடோடென்ட்ரான் பார்த்தோம் இல்லையா அது எங்க இருக்கும் மவுண்டன்ல வளரக்கூடிய ஒரு பிளான்ட். The habitat of plants and animals provide them food. அப்ப அந்த வாழ்விடம் அதுக்கு என்னென்னலாம் கொடுக்குது அப்படின்னா ஃபுட்டை கொடுக்கும் வாட்டர் கொடுக்கும் ஏர் கொடுக்கும் ஷெல்டர் கொடுக்கும் and other needs for their survival. Many types of plants and animals may share the same habitat. Habitat plays an important role in shaping the biodiversity of the region. அப்போ வாழ்விடம் அதுதான் என்ன இது முக்கியமா பலவிதமான உயிர்களுக்கு அந்த வாழ்விடம் அப்படின்றது தான் முக்கியமானது. What are the different ways you can group plants and animals based on their habitat? ஓகே நீ எப்படி ஓகே இந்த plants and animals வெவ்வேறு விதமான அந்த குரூப் பண்ணுவேன் அதோட வாழிடத்தை பொறுத்து வாழுகிற இடத்தை பொறுத்து எப்படி அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் என்ன பண்ணுவேன் வகைப்படுத்துவேன். One way is to group them into this that live on land and those that live in water. அப்ப ரெண்டு விதமா சொல்லலாம் வாழறத வச்சு ஒண்ணு எதுல வாழுது நிலத்துல வாழுது இன்னொன்னு எதுல வாழும் தண்ணியில வாழும். The plants and animals that live on land are said to live in terrestrial habitat. ஓகே தாவரங்களும் அனிமலும் எதெல்லாம் நிலத்துல வாழுதோ அதுக்கு பேரு terrestrial habitat நிலப்பகுதின்னு சொல்லுவோம் terrestrialனா. அப்ப என்னன்னு சொல்றது அது நிலத்துல வாழற உயிரினங்கள். But some examples of terrestrial habitats are எதெல்லாம் சொல்லலாம் நிலத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் எதுவும் சொல்லலாம் ஃபாரஸ்ட் சொல்லலாம் டெசர்ட் சொல்லலாம் கிராஸ்லேண்ட் சொல்லலாம் மவுண்டைன் சொல்லலாம். ஃபாரஸ்ட்னா காடுகள் டெசர்ட்னா பாலைவனம் கிராஸ்லேண்ட்ஸ்னா புல்வெளி அண்ட் மவுண்டைன்ஸ் அப்படின்னா எதுன்னு சொல்லலாம் மலைப்பகுதி. Next, the plants and animals that live in water are said to live in aquatic habitat. ஓகே எந்த விதமான தாவரங்களும் விலங்குகளும் எதுல இருக்கு தண்ணியில இருக்கிற விலங்குகளுக்கு பேர் என்ன இப்ப நம்ம சொல்றோம் நிலத்துல வாழறதுக்கு பேரு டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்னு சொல்றோம். அதே மாதிரி நீர்ல வாழற தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் பேர் என்னன்னா அக்வாட்டிக் ஸ்பீசிஸ் அப்ப நீர் வாழ்வன. Some examples of aquatic species are ponds, lake. அப்ப எதுலாம் aquatic species சொல்லலாம் பாண்ட் லேக் தண்ணி இருக்கிறது எல்லாமே சொல்லலாம். பாண்ட்னா குளம் லேக்னா ஏரி ரிவர்ஸ்னா ஆறு ஓஷன்ஸ்னா கடல். அப்ப some examples of aquatic species are ponds, lake, rivers and oceans. Some animals such as frogs can live in water as well as on land. ஓகே frog அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் தவளை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு இடத்துலயும் இருக்கு. இப்ப நம்ம என்ன சொன்னோம் நிலத்துல வாழறதை பத்தி படிச்சோம் நீர்ல வாழறதை பற்றி படிச்சோம். நெக்ஸ்ட் ரெண்டுத்துலயும் வாழறது எது அப்படின்னா ஃப்ராக் தவளை எதுல இருக்கும் தண்ணிலயும் இருக்கும் நிலத்திலயும் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்ல நம்ம amphibians. Some animals such as frogs can live in water as well as on land. These are called amphibians. ஓகே ரெண்டு இடத்துலயும் வாழ்வன. What would happen if the habitat of a plant and animal is damaged? Okay, habitat. What would happen if the habitat of plants or animals is damaged? Okay, அதோட வாழ்விடங்கள் பாதிக்கப்பட்டா என்ன நடக்கும்? What would happen if a goat does not get grass to eat? Okay, என்ன ஆகும்? ஆடுகளுக்கு தேவையான புல்லு கிடைக்கலனா என்ன ஆகும்? Can a fish survive without water? Fish வந்து தண்ணி இல்லைனா வாழுமா? Check with your parents, grandparents and neighbors to know about the plants. ஓகே உன்னோட பேரண்ட் கிட்டயும் அப்பா அம்மா கிட்டயும் உன்னோட தாத்தா பாட்டி கிட்டயும் அதே மாதிரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டயும் இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே know about the plants, birds, insects or any other animals they used to see frequently in the childhood but do not see they often now. ஓகே நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன் ஆனா நான் இப்ப பார்க்கல அப்படின்றது எந்தெந்த பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் உங்ககிட்ட
கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. These changes often happen when habitats are damaged. இது எப்ப நடக்கும்? முன்னாடி இருந்தது இந்த உயிரினங்கள்லாம், ஆனா இப்ப இல்ல அப்படின்னா எதால இது? அதுங்களோட வாழ்விடம் பாதிக்கப்படும் போதுதான். The damage to habitats of plants and animals result in loss of their home, food and other sources. அதுக்கு என்ன கிடைக்காது? அந்த மாதிரி வாழ்விடத்துல இதெல்லாம் கிடைக்காதனாலதான் அந்த அனிமல்ஸ்லாம் இப்ப இல்ல. அதுக்கு என்ன கிடையாது? வீடு கிடைக்கல, ஃபுட்டு கிடைக்கல, அதுக்கு தேவையான சோர்சஸ் கிடைக்கலனா தான் அந்த அனிமல்ஸ்லாம் இப்ப இல்ல. This lead to the loss of biodiversity. இதுதான் என்ன இருக்கு? பல்வேறு உயிரினங்கள் வாழறதுக்கு தகுதி இல்லாத இடமா மாறிடுது. இப்ப இங்க ஒரு சின்ன ஒரு இது கொடுத்திருக்காங்க. Do you know அப்படின்ற டாபிக்ல the population of the Bengal tiger, cheetah, the great Indian bustard have declined in India due to loss of natural habitat caused by human activities. மனிதனோட செயல்களாக இப்ப என்ன இருக்கு? பெங்கால் டைகர், சீட்டா, ஓகே, இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. அதோட ஹாபிடேட் வாழ்விடங்கள் இல்லாம போச்சு. ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் இனிஷியேட்டட் செவரல் ப்ராஜெக்ட்ஸ் டு கன்சர்வ் அ பயோடைவர்சிட்டி ப்ராஜெக்ட் டைகர். இதை தடுக்கணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது என்னது? அந்த அனிமல்ஸை பாதுகாக்கக்கூடிய ப்ராஜெக்ட் டைகர். எப்ப இனிஷியேட் பண்ணாங்கன்னா 1973. எதுக்காகனா பாதுகாக்கிறதுக்காக. ஓகே, டு ப்ரொடெக்ட் த டெக்ளைனிங் பாப்புலேஷன் ஆஃப் த பெங்கால் டைகர். ஓகே, பெங்கால் புலி. த சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ராஜெக்ட் வாஸ் இனிஷியேட்டட் இன் 2022. மறுபடியும் அதை என்ன பண்ணாங்க? இன்னொரு முறை அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 2022ல டு ரெஸ்டோர் த பாப்புலேஷன் ஆஃப் த சீட்டா. ஓகே, சீட்டானா எதுன்னு சொல்லுவோம்? நம்ம சிறுத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர்றதுக்காக அதையும் ரெஸ்கியூ பண்ணி ஆகணும். சிமிலர்லி habitat of the great Indian bustards have been declared the protected areas in the state of Gujarat, Rajasthan and Maharashtra. ஓகே, அதே மாதிரி அது ஒரு பறவை இனம். கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்றது ஜஸ்ட் வாத்துமா இருக்கிற ஒரு பறவை இனம் தான். அதுவும் அங்கேயும் அழிஞ்சு போகாத அளவுக்கு அந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெடிஷ்னலி ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் சேக்ரட் க்ரோஸ். ஓகே, ட்ரெடிஷ்னலி ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் என்னன்னு சொல்லுவோம்? பாரம்பரியம். பாரம்பரியமாக பாதுகாக்கப்பட்ட காடுகள், அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? தோப்புகள் அப்படின்னு. சேக்ரட் க்ரோஸ். ஓகே, பாதுகாக்கப்பட்ட தோப்புகள். சேக்ரட் க்ரோஸ் ஆர் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் பேச்சஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். The sizes may vary from quite smaller to very large. So தோப்புகள் அப்படின்றது என்ன? இன்னைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், வாழைத்தோப்பு, மாந்தோப்பு அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல ஃபுல்லா என்ன இருக்கும்? அந்த பர்டிகுலர் பிளான்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ த சைசஸ் மே வேரி ஃப்ரம் குவைட் ஸ்மால் டு எ லார்ஜ். சேக்ரட் க்ரூஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் ஓவர் இந்தியா. எல்லா இடத்துலையும் இந்த சேக்ரட் க்ரூஸ் தோப்புகள் இருக்கு. தே ஆர் ஹோம் டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். எல்லாத்துக்கும் வீடு அதுதான். நிறைய பலவிதமான வெவ்வேறு விதமான உயிர்களுக்கு எது வீடு? அதுதான். இன்க்ளூடிங் நியூமரஸ் மெடிசினல் பிளான்ட்ஸ். அதில் எதுலாம் இருக்கும்? மருந்து வகை செடிகளும் அதில் உள்ளடக்கும். These are protected by the local community and no one is allowed to harm any animals and cut trees in these groves. ஓகே, அங்க இருக்கக்கூடிய தோப்புக்குள்ள யாருமே என்ன பண்ணக்கூடாது? செடிகளையோ மரங்களையோ வெட்டக்கூடாது. எந்த அனிமல்ஸையும் என்ன பண்ணக்கூடாது? துன்புறுத்தக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த இடத்தையே. திஸ் வே சேக்ரட் க்ரோஸ் ஆர் ஏ காமன்லி ப்ரொடக்டட் ட்ரெஷர் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஓகே, இது பயோடைவர்சிட்டி பல விதமான உயிரினங்கள் வாழத்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏற்ற இடமா இருக்கு. ஃபைண்ட் அவுட் அபவுட் த சேக்ரட் க்ரோஸ் இன் யர் ரீஜியன். உங்க இடத்துல அந்த மாதிரி ஏதாவது தோப்புகள் இருக்கா, சேக்ரட் க்ரோஸ் இருக்கா அப்படின்றத பத்தி கண்டுபிடி. We must protect biodiversity to ensure our planet is full of life, helping plants and animals to survive and thrive. அப்ப நம்ம வாழற கோள் எதுன்னு சொல்லுவோம்? வாழற கோள் வந்து நம்மளுக்கு பூமி தான். அப்ப நம்ம எதை பாதுகாக்கணும்? இந்த உயிரினங்களை பாதுகாத்தாகணும். ஓகே, ப்ரொடெக்ட் அப்படின்னா பாதுகாக்கணும். பயோடைவர்சிட்டி எதுக்காக? அவர் பிளானட் இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப். ஓகே, எர்த் பிளானட்ன்றது என்னது? வாழக்கூடிய கோள்களையும் அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸையும் பல வகையான உயிரினங்களையும் நாம் பாதுகாப்போம். That's all. The lesson gets over. That is lesson 2, chapter 2, diversity in the living world gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.